ஒரு வினாடி துணிச்சல், ஒரு சின்ன கை நீட்டல், ஆனா அதோட விளைவு வாழ்நாள் முழுமைக்கான வடுவா மாறும். திருடனுடைய கைய வெட்டுறது கொடூரம்னு சொல்லக்கூடிய உலகத்துடைய காதுகளுக்கு ஒரு கேள்வி. கைய வெட்டுறது ஒரு மனிதனை ஊனமாக்கவா, இல்ல ஒரு சமுதாயத்தையே திருடர்களா மாற விடாம பாதுகாக்கவா? ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி உயிரை காப்பாத்த மருந்து வாங்க போறான். ஒரு திருடன் அவனுடைய பணத்தை திருடிக்கிறான். அந்த மனுஷன் பணத்தையும் இழக்கிறான், மனைவியையும் இழக்கிறான். இங்க யாருக்கு நம்ம பரிதாபப்படணும்? குற்றவாளிக்காகவா இல்ல பாதிக்கப்பட்டவருக்காகவா? குற்றவாளிக்கான இரக்கம் பாதிக்கப்பட்டவனுக்கு அநியாயமா மாறும். உண்மையான மனிதாபிமானம் நல்லவங்களை பாதுகாக்கிறது தான். மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண் திருடிடுறாங்க. சிலர் தண்டனையை தளர்த்த முயற்சி செய்யறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளது கையையும் வெட்டுவேன்னு சொன்னாங்க. சட்டம் எல்லாருக்கும் சமம். அதிகாரம், செல்வம், உறவுன்னு எதுவுமே தடையா இருக்கக்கூடாது. சிலர் கேக்குறாங்க, இப்படி கையை வெட்டிக்கிட்டே போனா கையில்லாதவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுமேன்னு. உண்மை என்னன்னா, ஒரே ஒரு தண்டனை 1000 பேருடைய குற்றத்தை தடுக்குது. அதனாலதான் குற்றங்கள் குறையும், தண்டனைகள் அதிகரிக்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் பழிவாங்க இல்ல, மக்களை பாதுகாக்க. பயமுறுத்த இல்ல, சமுதாயத்தை சுத்தமா வச்சிருக்க. தண்டனை கொடுக்கறதுக்காக இல்ல, குற்றத்தை தடுத்து நிறுத்த. இஸ்லாமிய தண்டனைகள் கொடூரமானதில்லை, அது நீதியுடைய உச்சம், சமநிலையுடைய அடையாளம், மனித குலத்துடைய பாதுகாப்பு. ஆணோ பெண்ணோ எவர் திருடினாலும் இத்தீச்செயலுக்கு தண்டனையாக அவர்களின் கைகளை துண்டித்து விடுங்கள். இது அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்ட தண்டனையாகும். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமுடையவன் ஆவான். நீதினா என்ன? இழந்ததை மீட்கிறதா, இல்லனா மறுபடியும் இழப்பு ஏற்படாம தடுக்கிறதா? கொலையாளிய கொல்றதால கொல்லப்பட்டவன் உயிர் திரும்ப போறதில்ல. திருடனுடைய கையை வெட்டுறதால திருடப்பட்ட பொருள் தானா வந்து சேர போறதில்ல. அப்படின்னா ஏன் இந்த கடுமையான தண்டனைங்க? குற்றவாளிக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பார்த்து பாவம்னு பரிதாபப்படுறவங்க பாதிக்கப்பட்டவனுடைய நிலையை சிந்திக்கிறது இல்ல. தன் மனைவியோட உயிரை காப்பாத்துறதுக்காக வச்சிருந்த பணத்தை பறி கொடுத்தவனுடைய கண்ணீருக்கு யார் பதில் சொல்றது? நேர்மையானவன் நடு தெருவுல நின்று கண்ணீர் சிந்தும் போது வராத மனிதாபிமானம் ஒரு குற்றவாளி மேல மட்டும் திரும்புறது ஏன்? இஸ்லாமிய சட்டங்கள் காயங்களை குணப்படுத்துறதுக்காக இல்ல, மாற்றமா குற்றம்ங்கிற நோயை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒரு திருடனுடைய கை வெட்டப்படும் போது அதை பார்க்கக்கூடிய 1000 பேருக்கு திருடக்கூடிய எண்ணமே வராது. கை இல்லாதவங்களுடைய எண்ணிக்கை பெருகாது, குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை குறையும். இது தனி மனித தண்டனை இல்ல, சமூகத்துக்கான பாதுகாப்பு. சட்டம் ஏழைக்கு ஒரு விதமாகவும் பணக்காரனுக்கு ஒரு விதமாகவும் இருக்கக்கூடாது. மக்கா வெற்றிக்கு பிறகு மக்சூமி என்ற உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடினப்ப அவளுக்கு தண்டனையை குறிக்க சொல்லி பரிந்துரை செஞ்சாங்க. அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமானாங்க. உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் உயர்ந்த குலத்தவன் திருடினால் விட்டு விட்டார்கள், எளியவன் திருடினால் தண்டித்தார்கள் என்பதால் தான். அல்லாவின் மீது ஆணையாக என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவரது கையை நான் துண்டிப்பேன்னு நபி சொன்னாங்க. தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இஸ்லாம் 1000 முறை சிந்திக்குது. தண்டனைக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கு. சந்தேகம் இருந்தா தண்டனை கிடையாது. பொருள் பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும். திருடப்பட்ட பொருளுடைய மதிப்பு குறிப்பிட்ட அளவான 1/4 தினாரை தாண்டி இருக்கணும். பசியோட கொடுமையாலேயோ இல்லைனா உயிர் பிழைப்பதற்காக திருடி இருந்தா கை துண்டிக்கப்படாது. தந்தை மகன் உறவு, கூட்டாளிகளுக்குள்ள நடக்கக்கூடிய திருட்டுகள்ல சந்தேகம் இருந்தா கை துண்டிக்கப்படாது. இஸ்லாமிய தண்டனைகள் கொடூரமானதுன்னு சொல்றது மேலோட்டமான பார்வை. ஆனா நடுநிலையோட சிந்திச்சா அது மனித குலத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய கேடயம்னு புரியும். குற்றவாளியை திருத்துறதை விட சமூகத்தை குற்றத்துல இருந்து பாதுகாக்கிறது தான் நீதியுடைய வெற்றி. தண்டனையுடைய நோக்கம் பழி வாங்குறது இல்ல, பயத்தை விதைக்கிறது மூலமா பாதுகாப்பை அடையிறது தான். ஒரு கையை துண்டிக்கிறது மூலமா 1000கணக்கான கைகள் அநீதி செய்யாம தடுக்க முடியும். இது ஒரு மனிதனுக்கு எதிரான வன்முறை இல்ல, பல கோடி மக்களுடைய சொத்துகளுக்கான பாதுகாப்பு. தண்டனை அடையக்கூடிய குற்றவாளி மேல காட்டக்கூடிய மனிதாபிமானத்தை விட எல்லாத்தையும் இழந்த பாதிக்கப்பட்டவனுடைய கண்ணீருக்கு கொடுக்கக்கூடிய நீதிதான் உண்மையான மனிதாபிமானம். அதிகாரம் உள்ளவங்க அதிகாரம் இல்லாதவங்கன்னு பார்க்காம சட்டம் தன் கடமையை செய்யும் போதுதான் அந்த சமூகம் அமைதியா இருக்க முடியும். சட்டம் வளைக்கப்படும் போது குற்றங்கள் அதிகமாகும். இஸ்லாமிய நீதிமுறை வெறும் தண்டனையுடைய பட்டியல் இல்ல,
அது குற்றமற்ற உலகத்துக்கான ஒரு தடுப்பு மருந்து. இது கொடூரமா இல்ல நீதியா என்பது நாம நீதியை எந்த அடிப்படையில அளவிடுறோங்கிறது பொறுத்தது. மனித உரிமைய முக்கியமா பாக்குறவங்களுக்கு இது கடுமையா தோணலாம். சமூகத்துடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பை முக்கியமா பாக்குறவங்களுக்கு இது தேவையான நீதியா தோணும்.